நம்ம வளர்க்குற மீன்களோட கலரை நல்லா வைப்ரண்ட்டாக அட்ராக்டிவாக தெரியறதுல முக்கியமான விஷயம் ஒன்று இந்த லைஃப் ஃபீட் தான். அதுவும் இந்த லைஃப் ஃபீட்லேயே நம்ம ஈஸியாக கல்ச்சர் பண்ணி அதிக அளவில் கொடுக்க முடியும் அப்படின்னா இந்த மொய்னா கல்ச்சர் தான். அது எப்படி நம்ம ஈஸியாக கல்ச்சர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வாங்க உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன். இந்த மொய்னா கல்ச்சரை பொறுத்தளவுக்கு நீங்கள் ஹைட்டாக இல்லாமல் அகலமாக இருக்கிற மாதிரி டப்பு சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் கல்ச்சர் பண்ணுறதுக்கு ஒரு நாள் முன்னாடியே கொஞ்சம் தண்ணி பிடிச்சி அதை கொஞ்சம் இந்த க்ரீன் நெட் மாதிரி இருந்தால் கவர் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் முக்கியமாக இந்த பப்பாளி இலை உங்களுக்கு வேணும். இந்த பப்பாளி இலை எதுக்குன்னா நம்ம ஈஸ்ட் கரைச்சி அதில் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது மேலே ஒரு ஆயில் லேயர் மாதிரி வரும். அந்த ஆயில் லேயரை ரிமூவ் பண்ணுறதுக்காக அந்த பப்பாளி இலை. அண்ட் இப்போ நம்ம வச்சிருக்க அந்த மொய்னா கல்ச்சரை அந்த தண்ணியில் ஆட் பண்ணிட வேண்டியதான். அண்ட் ஃபைனலாக வந்து ஈஸ்ட்டை ஒரு ½ அன் ஹவர் முன்னாடியே வார்ம் வாட்டரில் ஆட் பண்ணி நல்லா கரைச்சி வச்சுட்டு இதில் சேர்த்துக்க வேண்டியதான். அண்ட் மறக்காம ஈஸ்ட் நல்லா கரைச்சி ஆட் பண்ணும்போது ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணுங்க. மேபி அது கிராஸ் ஆகிறதுக்கு இது ஒரு சான்ஸாக இருக்கலாம். அண்ட் அவ்வளோதான், அழகாக ஒரு 2 நாள் கழிச்சு நம்மளோட மீன்களுக்கு இந்த மொய்னா அரிச்சு எடுத்து ஃபீட் பண்ணிடலாம். ஸோ இந்த மொய்னா ஸ்டார்ட் அப் கல்ச்சர் யாராவது வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மறக்காம வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பை ஃப்ரெண்ட்ஸ்.